அமைதி பூங்காவாக இருக்கும் தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடமில்லை என்பதை நிரூபிக்க வேண்டும் என தேர்தல் பிரச்சாரத்தில் கனிமொழி எம்பி தெரிவித்தார். சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மயிலை தா வேலுவை ஆதரித்து ஆழ்வார்பேட்டை காந்தி சிலை அருகில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற திமுக குழு தலைவருமான கனிமொழி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பாஜக அரசு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற உள்ள மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை திராவிட முன்னேற்றக் கழகம் வரவேற்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து மக்கள் தொகை வளர்ச்சி கட்டுப்படுத்தப்பட்ட தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, மகாராஷ்டிரா மற்றும் பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் தொகுதி மறுசீரமைப்பு மசோதா பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும், தொகுதி மறுசீரமைப்பு மூலம் தமிழ்நாட்டிற்கு எதிரான மசோதாக்களை தடுத்து நிறுத்த முடியாத நிலை உருவாகும் என்றும் தெரிவித்த அவர், அமைதி பூங்காவாக இருக்கும் தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடமில்லை என்பதை நிரூபிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த தொகுதி மறுசீரமைப்பை செய்து தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பறிக்க நினைக்கிறார்கள். அவங்க தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பறிக்க நினைக்கிறாங்களே. கூட ஒருத்தர் இருக்காருல, கை கட்டிக்கிட்டே நிக்கிறாருல, அவங்களோட யாரு? எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டுக்கு கேவலமாக துரோகம் செய்து கொண்டிருக்கிறார். அவங்க சொல்லக்கூடிய அந்த தொகுதி மறுசீரமைப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவங்க சொல்லிட்டாங்கல்ல, அமித்ஷா சொல்லிட்டார்ல. ஏன் முதலமைச்சர் கேட்க மாட்டேங்கிறாரு? ஏன் தளபதி கேட்க மாட்டேங்கிறாரு? ஏன் அரசியல் தேர்தல் நேரத்தில் இதை பத்தி எல்லாம் பேசுறார்? நம்முடைய முதலமைச்சர் தெளிவாக சொல்லி இருக்கிறார், இது தேர்தல் நேரம் என்றாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட போவதில்லை. இது தமிழ்நாட்டுடைய உரிமை சம்பந்தப்பட்டது, தமிழ் மக்களுடைய உரிமை சம்பந்தப்பட்டது. அதனால தேர்தல் களமாக இருந்தாலும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக நாங்கள் போராடுவோம். கடந்த தேர்தலில் தலை தப்பியதே பெரிய விஷயம் என ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெற்ற நிலையில் இவர் திமுக கூட்டணியை 200 தொகுதிகளில் வெற்றி பெற செய்ய போகிறாரா என தேனியில் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு உட்பட்ட கடமலைக்குண்டு பகுதியில் ஆண்டிப்பட்டி தொகுதி அதிமுக வேட்பாளர் லோகிராஜனை ஆதரித்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பிரச்சாரம் மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஓபிஎஸ் பிரிந்து திமுகவிற்கு சென்றதால் அதிமுக கூட்டணியின் வாக்குகள் பிரியுமா என்ற கேள்விக்கு ஓ பன்னீர்செல்வம் திமுகவிற்கு சென்ற பிறகு அவருக்கு வாக்களிப்பார்களா எனவும் கேள்வியே தவறு என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து கடந்த தேர்தலில் தலை தப்பியதே பெரிய விஷயம் என பல கோடி ரூபாய் செலவு செய்து ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெற்ற நிலையில் இவர் திமுக கூட்டணியை 200 தொகுதிகளில் வெற்றி பெற செய்ய போகிறாரா என விமர்சித்த அவர், கட்சியை விட்டு போன பிறகு ஓபிஎஸ் குறித்து கேள்வி கேட்பது தவறு என தெரிவித்தார். திமுகவுக்கு போனதுக்கு அப்புறம் யாராவது கேள்வி கேட்கறதே தப்பு. இன்னைக்கு காலையில கூட பேட்டியில வந்து அவர் 200 தொகுதிகளை நாங்க ஜெயிப்போம், தேனி மாவட்டம் வந்து இப்ப வந்து அதிமுக கோட்டையில ஓட்டை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் போய் ஜெயிக்க வைக்க போறாரு. அவரை போன திரும்ப அவரால் அவர் ஜெயிக்கிறதே தப்பு, தலை தப்பிடுறது தம்பரான் பண்ணி பல 100 கோடி செலவு செய்யுது. கட்சியை விட்டு போன பிறகு அவர்கள் பேசுவதெல்லாம் நீங்க கேள்வி கேட்கறதே தவறு. காலில் விழுந்து முதலமைச்சராக ஆனவர்தான் எடப்பாடி பழனிசாமி என சாத்தூர் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஆலங்குளம் பகுதியில் சாத்தூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கடற்கரை ராஜுக்கு ஆதரவாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது திருநெல்வேலியில் வெற்றி பெற முடியாது என தெரிந்ததன் காரணமாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியில் போட்டியிடுவதாக தெரிவித்த அவர், திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். தொடர்ந்து மோடி நம்பர் 1 முரட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமி என்றும், காலில் விழுந்து முதலமைச்சராக ஆனவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் கடுமையாக சாடிய அவர், காலில் விழுந்து முதலமைச்சராவது தவறில்லை, முதலமைச்சர் பதவி பெற வைத்தவர்கள் காலை வாரி விடுவதுதான் தவறு என கருத்து தெரிவித்தார். கேள்விப்பட்டிருப்பீங்க, முரட்டு பக்தர்கள், முரட்டு தொண்டர்கள் பார்த்திருப்பீங்க. ஒரு முரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களான்னு கேட்டேன். யாருமா முரட்டு அடிமை? யாரோட அடிமை? மோடியுடைய நம்பர் 1 முரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதைத்தான் சொன்னேன். இதுதான் கெட்ட வார்த்தையா? ஏன் முரட்டு அடிமைன்னு சொன்னேன்? மோடி என்ன சொன்னாலும் அதுக்கு ஆமாசாமி போடுறது தவிர அவருக்கு எதுவுமே தெரியாது. மாநில உரிமைகளுக்கு குரல் கொடுங்கன்னா எதுவும் கொடுக்கறது கிடையாது. அவர் முதலமைச்சரா 4 வருஷம் இருக்கும்போது தமிழ்நாட்டோட உரிமை அனைத்தையும் மோடி கிட்ட அடக்கு வச்சவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதைத்தான் சொன்னேன். சொன்னதுக்கு கோச்சுக்கிட்டாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? உதயநிதிக்கு எந்த அனுபவமும் கிடையாது, ஒரு அனுபவமும் கிடையாது அப்படின்ட்டாரு.
நான் சொன்னேன் ஆமா எனக்கு அனுபவம் கிடையாது, இந்த அனுபவம்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னா. கீழே ஒருத்தர் படுத்திருக்காருமா, கார்பெட் இல்ல அது, தெரியுதா? நேர் விருப்பம். இப்படிதான் முதலமைச்சர் ஆனாரு. மீஞ்சூர் அருகே வீட்டில் படித்துக் கொண்டிருந்த கல்லூரி மாணவியை அரிவாளால் தாக்கிய மர்ம கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாணவியின் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த வள்ளூர் வாலாஜா நகரில் 17 வயது கல்லூரி மாணவி தனது வீட்டில் தேர்விற்காக படித்துக் கொண்டிருந்த போது கொள்ளையடிப்பதற்காக வந்த 3 பேர் கொண்ட கும்பல் மாணவியை அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்ப முயற்சித்துள்ளது. இந்நிலையில் மாணவியின் அலறல் சப்தம் கேட்டு அங்கு திரண்ட அப்பகுதி மக்கள் மர்ம கும்பலில் ஒருவனை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்ததை தொடர்ந்து படுகாயமடைந்த மாணவி மீஞ்சூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனிடையே இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட மாணவியின் உறவினர்கள் மீஞ்சூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இந்நிலையில் மர்ம கும்பல் கொள்ளையடிப்பதற்காக மட்டுமே வந்ததா, வேறு ஏதேனும் காரணமா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தேர்தல் அலுவலர்களுக்கான 2026 சட்டமன்ற தேர்தலில் அஞ்சல் வழி மூலம் வாக்களிக்கும் முறையை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான லட்சுமி பவ்யா தண்ணீரு துவக்கி வைத்தார். தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள தனியார் பள்ளியில் தேர்தல் அலுவலர்கள் அஞ்சல் வழி மூலம் வாக்களிக்கும் முறை தொடங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான லட்சுமி பவ்யா தண்ணீரு அஞ்சல் வழி மூலமாக வாக்களிக்கும் முறையை துவக்கி வைத்தார். தொடர்ந்து தேர்தல் அலுவலர்களுக்கான 2ஆம் கட்ட பயிற்சி குறித்து மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு ஆய்வு மேற்கொண்டார். சங்கராபுரம் அருகே குடியிருப்பு வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது குறித்து திருக்கோவிலூர் டிஎஸ்பி நேரில் விசாரணை மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஊரன்கண்ணி கிராமத்தில் வசிக்கும் மணிகண்டன் ஷர்மிளா தம்பதியின் வீட்டின் மீது அதிகாலையில் சில மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மணிகண்டன் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சங்கராபுரம் போலீசார் மற்றும் திருக்கோவிலூர் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் பார்த்திபன் தலைமையிலான போலீசார் பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்கில் ஒருவரை சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் விசாரணை செய்து வரும் நிலையில் குடியிருக்கும் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.